அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். நம்ம இன்னிலிருந்து மேக்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். மேக்ஸில் உள்ள அப்கமிங் எக்ஸாம், அதாவது ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், எக்ஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், மெயினாக இப்போ குரூப் 4 எக்ஸாம் வருது, பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கும் மேக்ஸில் உள்ள ஷார்ட்கட் வீடியோ மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் மட்டும் தான் பார்க்குறோம். இன்னிலேருந்து பார்க்க போகிறோம். இன்னிலேருந்து எப்படின்னா ஸ்கொயர் வழி பார்க்க போகிறோம். ஸ்கொயர் அண்ட் கியூப். இந்த வீடியோவில் ஸ்கொயரும் கியூபும் இருக்கும். இன்னைக்கு ஸ்கொயர் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்கொயர் வழி 22 ஸ்கொயர் எப்படி பார்க்கறது பார்க்க போகிறோம். 22 தனியாக எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணு, பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. பண்ணிட்டு இதை தனியாக ஸ்கொயர் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் பண்ணனா வரும் 0,4. திரும்ப 2 ஸ்கொயர் பண்ணா வரும் 0,4 பண்ணிட்டு இப்போ இந்த ரெண்டையுமே மல்டிகேஷன் பண்ணுங்க. பண்ணாக்கா 4ன்னு வரும். இதை அப்படியே டபுள் பண்ணிக்க வேண்டியதான். டபுள் பண்ணா என்ன வரும்? 4 டபுள் பண்ணா 8. இப்போ வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல மட்டும் நீங்க நம்பரை போடக்கூடாது. ஜஸ்ட் இந்த 8 வந்து இதுல ஆட் பண்ண இதை வந்து புட் பண்ணா மட்டும் போதும். ஜஸ்ட் ஆட் பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 4 8 4 484 தான் 22 ஸ்கொயர். ஸோ இதே போல இதுவும் பாருங்க. 27 ஸ்கொயர் டெமோ பாருங்க. 27 தனியாக எடுத்து எழுதிக்கோ. பாதியா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு 2 ஸ்கொயர் பண்ணா 0,4, 7 ஸ்கொயர் பண்ணா 49. திரும்ப 2 7 மல்டிகேஷன் பண்ணுங்க. 14ன்னு வரும். இந்த 14 அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. 28ன்னு வரும். இந்த 28 இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் இருக்குல்ல, 9 கீழே மட்டும் போடக்கூடாது. அப்படியே ரிவர்ஸாக எழுத போறீங்க. 28 எழுதி அப்படியே ஆட் பண்ணுங்க. 9 12க்கு 2 பாக்கி 1. இதையும் 4 2 1 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 7 வரும். 729 தான். 27 ஸ்கொயர் 729. இப்போ அதே தான் 3 டிஜிட் வந்தாலும் இதே ப்ராசஸ் தான். 11 2 தனியாக பிரிச்சுங்க. ரைட் சைட்ல இருந்து பிரிக்கணும். பாதியாக பிரிச்சாக்கா 11 தனியாக 2 தனியாக பிரிச்சிடலாம். இப்போ 11 ஸ்கொயர் பண்ணுங்க. 121. 2 ஸ்கொயர் பண்ணா 0,4. இப்போ என்ன பண்ண போறோம்? 11 2 மல்டிகேஷன் பண்ணுங்க. 11 மல்டிகேஷன் பண்ணா என்ன வரும்? 22. திரும்ப இது 22 என்ன பண்ணுவோம்? அப்படியே டபுள் ஆக்கிக்கணும். நம்ம டபுள் ஆக்குனா 44. இந்த ஸ்பேஸ்ல மட்டும் போடக்கூடாது நம்பரை. அப்படியே எடுத்து எழுத வேண்டியது 44. இப்போ ஆட் பண்ண வேண்டியதுதான். ஆட் பண்ண என்ன வரும்? 4 4 5 2 1. இதான் ஆன்சர். ஸோ இதே போல தான் பிரிக்க போறீங்க. அதே போல இப்போ நான் இப்போ சொல்லி கொடுத்த மாடலை 54 ஸ்கொயர் 62 ஸ்கொயர் 73 ஸ்கொயரை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது இப்போ கியூப் பார்க்க போறோம். ஸ்கொயருக்கு ஒரு 3 நம்பர் ட்ரை பண்ண சொல்லலாம், ட்ரை பண்ணிடுங்க. அடுத்தது இப்போ கியூப் பார்க்க போறோம். கியூப்ல 4 மாடல் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து ஸ்டார்டிங் டிஜிட் வந்து 1ல ஆரம்பிச்சுன்னா எப்படி பண்றது அப்படி சொல்லி பார்க்க போறோம். இப்போ நம்ம அடுத்த நம்பர் 12. 12 எப்படி பார்க்கறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 எழுதிருங்க. 12க்கு 1 2 4 கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 4. திரும்ப இந்த 2 கியூப் பண்ணுங்க. என்ன வரும்? 8 வரும். 2 கியூப் 8. இந்த ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் லாஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் பாத்தீங்களா அந்த 2 4 அதை வந்து டபுள் பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 2 டபுள் பண்ணா வரும் 4. 8 டபுள் பண்ணா வரும் 4 டபுள் பண்ணா வரும் 8. இப்போ அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். இங்க என்ன வரும்? 8 4ஐயும் 8 ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 12. 12க்கு 2 பாக்கி 1. இப்ப 4 2 6 6 1 7. இங்க ரிமைனிங் எடுத்து அப்படியே கீழே வந்துடும். 17 28 தான் 12ஓட கியூபு. அடுத்து 14க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்தோடனே 4 ஸ்பேஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 எடுத்தீங்க. 1 4 4 ஸ்கொயர் பண்ணுங்க. 16. 4 கியூப் பண்ணா 64. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸையும் லாஸ்ட் ஸ்பேஸையும் அடிச்சிருங்க. இப்போ ரிமைனிங் இருக்க 2 ஸ்பேஸுமே டபுள் பண்ண போறீங்க. 4 டபுள் பண்ணா 8ன்னு வரும். 16 டபுள் பண்ணா 32ன்னு வரும். அப்படி இப்படி ஆட் பண்ண மட்டும் போதும். இப்போ ஆட் பண்ணும்போது 2 டிஜிட் இருக்கு. 64 போடக்கூடாது. கடைசியா இருக்கு பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட். இதுதான் முக்கிய அறிக்கை போடணும். ஃபர்ஸ்ட் 4 இறக்குங்க. ரிமைனிங் 6 இருக்கா, அந்த 6 மேல போயிடும். இதோட ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ 32 16 6 ஆட் பண்ணி பாருங்க. 54ன்னு வரும். 54க்கு 4 பாக்கி 5. திரும்ப பாருங்க. 8 4 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 4 ஆட் பண்ணா 12. 12 பிளஸ் 5 எவ்வளவு வரும்? 17. 17க்கு 7 பாக்கி 1. 1 1 ஆட் பண்ணாக்க 2. 27 44. இதே போலதான் 16 கியூபுக்கும் 17 கியூபுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது 2வது மாடல் பார்க்கலாம். அடுத்தது 2வது மாடல் பார்க்க போறோம். இதுல எண்ட் டிஜிட் 1ல முடியணும். அதாவது 21 31 51 41 இந்த மாதிரி எண்ட் டிஜிட் 1ல முடிஞ்சா இந்த மாடல் யூஸ் பண்ணி போறோம். ஸ்டார்டிங்ல 1 முடிஞ்சா என்ன பண்ணமோ அதே தான் இதுக்கும், கொஞ்சம் மாத்தணும், அவ்வளவுதான். ரிவர்ஸால எழுத போறீங்க. அதே 4 எழுதிக்கிறீங்க. 1 2 அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்க போறீங்க. 2 ஸ்கொயர் பண்ணுங்க. 4 2 கியூப் பண்ணுங்க. 8. அது போல ஃபர்ஸ்ட் டிஜிட் ஃபர்ஸ்ட் கீழே லாஸ்ட் கீழே நம்பர் ஆட் பண்ணக்கூடாது.
மீதி ரிமைனிங் இருக்கிறத அப்படியே டபுள் பண்ணிக்க வேண்டியதான். 4 டபுள் பண்ணா வரும் 8, 2 டபுள் பண்ணா 4. அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இங்க என்ன வரும் 1, 2யும் 4யும் கூட்டினா வரும் 6, 2யும் 4யும் 8யும் ஆட் பண்ணா 12, 12க்கு 2 பாக்கி 1, இந்த 8யும் 1யும் ஆட் பண்ணா 9. ரிமைண்டர் மட்டும்தான், கடைசி டிஜிட் மட்டும் தான் போடணும். ரிமைண்டர் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது மேலதான் எழுதணும் எப்போதுமே. அடுத்து 31 பார்க்கலாம். 31 அதே மாடல் தான். என்னது போறோம், அதே 4 கோடு. 1 3 3 ஸ்கொயர் பண்ணா 9, 3 கியூப் பண்ணா 27. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இது மட்டும் எடுத்துருங்க. அவங்க மட்டும் வேலையை ஆட் பண்ண கூடாது. அடுத்து 9 டபுள் பண்ணா என்ன வரும், 18ன்னு வரும். 3 டபுள் பண்ணாக்க 6ன்னு வரும். திரும்ப அப்படி இப்போ ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ணுங்க. 1 9 18, 9 கூட்டினா 27, 27க்கு 7 பாக்கி 2, 27 + 2 29. இதுதான் 31ஓட கியூப். நீங்க 41 51 மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது நம்ம 3ஆவது மாடல் பார்க்க போறோம். சேம் டிஜிட் எப்படி வந்துச்சுன்னா பார்க்குறோம். 22 44 66 இந்த மாதிரி வந்து அப்படி பார்க்கறது ஒண்ணுமே இல்லை. 22ன்னு வந்திருக்கா, சேம் டிஜிட்டா வந்திருக்கா, அப்படியே கியூப் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே 4 வாட்டி கியூப் பண்ணுங்க. 2 கியூப் பண்ணா 8 8 8 8 அவ்வளவுதான். இங்க ஃபர்ஸ்ட் பேஸும் லாஸ்ட் பேஸும் விட்டுருங்க. திரும்ப 8யும் 8யும் அப்படியே டபுள் ஆக்கிடுங்க. 16ன்னு வரும். இங்க 16ன்னு வரும். இப்ப ஆட் பண்ண வேண்டியதான். 8 16 + 8 எவ்வளவு வரும், 24ன்னு வரும். 4 பாக்கி 2 10, 26க்கு 6 பாக்கி 2 10, 610 648 தான் 22 கியூப். சேம் டிஜிட் வந்துச்சுன்னா இதான். நீங்க 44 66 ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டிஜிட் வந்தா எப்படி பண்றது. 23ன்னு வந்திருக்கா, 23 அதே 4 ஸ்பேஸ் விட போறீங்க. விட்டுட்டு 2யும் 3யும் கியூப் பண்ணிடுங்க ஸ்டார்டிங்ல. இப்ப 2 கியூப் பண்ணி இங்க போடுங்க, 8ன்னு வரும். 3 கியூப் பண்ணுங்க, 27 இங்க போடணும். ஸ்டார்டிங்கு எண்டிங். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த 23ன்னு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 2 ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா 4 4 இன்ட்டு இந்த 3 மல்டிகேஷன் பண்ணுங்க. பண்ணாக்க எவ்வளவு வரும், 12ன்னு வருமா. இந்த 12 இங்க எழுத வரீங்க. சாரி, இங்க எழுத வேண்டியதுதான் 12. அவ்வளவுதான். இப்ப 2 ஸ்கொயர் பண்ணீங்க, 3ஆல மல்டிகேஷன் பண்ணீங்க. அதே 23 தான். 3 ஸ்கொயர் பண்ணுங்க, 2ஆல மல்டிகேஷன் பண்ணுங்க. 3 ஸ்கொயர் பண்ணா 9 இன்ட்டு 2னா 18ன்னு வருமா. இந்த 18 அடுத்த பாக்ஸ்ல போட போறீங்க, அடுத்த ஸ்பேஸ்ல போட போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல மட்டும் போட்டாச்சு, 2ஆவது ஸ்பேஸ் இன்ட்டு போட்டாச்சு. இப்ப 12 டபுள் பண்ணுங்க, என்ன வரும், 24 வரும். 18 டபுள் பண்ணா 36. இப்ப அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்து எழுதணும். எடுத்து எழுதுனா என்ன வரும், 7. ரிமைனிங் டிஜிட் 8 இருக்கா, இந்த 2 இங்க போயிடும், 2. சரிங்களா. இப்ப 18 + 2 கூட்டினா 20, 20 + 36 கூட்டினா 56, 56க்கு 6 பாக்கி 5. இப்ப கூட்டுங்க. 24ன்னு இருக்கு, இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு, 29 29 இங்க 10 இருக்கு, 29 39 41 1 பாக்கி 4. இப்ப 8 4 ஆட் பண்ணாக்க 12, 21 67 தான் 23ஓட கியூபு. அடுத்தது லாஸ்டா 24 சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. 24 என்ன பண்ண போறீங்க, 4 ஸ்பேஸ் அதே விட போறீங்க. விட்டுட்டு என்ன பண்ணும், 2 கியூப் பண்ணணும், 8 கியூப் பண்ணணும். அந்த 2 கியூப் பண்றது இங்க போடலாம், ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல போடணும். 4 கியூப் பண்றது லாஸ்ட்ல போடணும். 4 கியூப் பண்ணா 64. இப்ப என்ன பண்ணும், 24 தனியா எடுத்து எழுதுங்க. இந்த 2 ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா 4ன்னு வருமா. 4 4 மல்டிகேஷன் பண்ணுங்க, 16. இந்த 16 2ஆவது பாக்ஸ்ல போடுங்க. அடுத்தது 24ன்னு இருக்கா. இப்ப 2 ஸ்கொயர் பண்ணீங்கல்ல, 2 ஸ்கொயர் பண்ணி 4ஆல மல்டிகேஷன் பண்ணீங்க. இப்ப 4 ஸ்கொயர் பண்ணி 2ஆல மல்டிகேஷன் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் பண்ணா 16 வருமா. அது 2ஆல மல்டிகேஷன் பண்ணா 32. இந்த 32 அடுத்த பாக்ஸ் எம்டி பாக்ஸ்ல போட போறீங்க. இந்த ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் விட்டுறணும். அடுத்து 16 டபுள் பண்ணணும், 32 டபுள் பண்ணுங்க. 16 டபுள் பண்ணா 32, 32 டபுள் பண்ணா 64. இப்ப ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா போதும். ஆட் பண்ணி நீங்க பார்த்தாலே போதும். ஆனா ஆட் பண்ணும்போது யூனிட் டிஜிட் ஆட் பண்ணணும். சரிங்களா. நீங்க ஆட் பண்ணி என்ன ஆன்சர் பார்த்து சொல்லுங்க. அவ்வளவுதான். சரிங்களா. இன்னைக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம், ஸ்கொயரு அண்ட் கியூபு பார்த்துருக்கோம். டெய்லியுமே வீடியோ வரும், ஒன்லி ஷார்ட்கட் மட்டும்தான் வரும். நீங்க எல்லா எக்ஸாமுக்குமே, மேக்ஸுக்குரிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே நீங்க இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ.